வணக்கம். இது வழக்கு. அதுவரை அந்த மாணவி விபத்தில் இறந்து போய்விட்டதாக கருதியிருந்த வேளையில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொலை என்று ஊர்ஜிதப்படுத்த அலறிப் போனது அந்த ஊர். ஆம், கல்லூரிக்கு ஹால் டிக்கெட் வாங்க சென்ற மகள் தினமாக வந்தால் எத்தகைய அதிர்ச்சி இருக்கும்? அதுதான் நடந்திருக்கிறது இங்கு. வேலூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே உள்ள மின்னூர் கிராமத்தைச் சேர்ந்த இயேசு என்பவரது செல்ல மகள் சோனியா. இவர் கடந்த நவம்பர் 7ஆம் தேதி ஆட்டோ ஒன்றில் கல்லூரிக்கு ஹால் டிக்கெட் வாங்க செல்ல பெரும் விபரீதமே நடந்து முடிந்திருக்கிறது. இதோ மின்னூர் டான்சி அருகே உள்ள ஆள் அரவமற்று கிடக்கும் இந்த காட்டு பங்களாவில் கதறி துடித்து தனது உயிரை விட்டிருக்கிறார் அந்த பெண். யாருமற்ற இந்த காட்டு பங்களாவுக்குள் எப்படி வந்து சேர்ந்தார் சோனியா? யார் கொலை செய்தார்கள் என பல்வேறு சந்தேகங்கள் எழ சக்திவேல் என்பவரை கையும் களவுமாக பிடித்திருக்கிறது காவல்துறை. தனது முகத்தை அப்பாவி போல் வைத்திருக்கும் இந்த ஆட்டோ டிரைவர் தான் சோனியாவை கொடூரமாக கொன்று போட்டிருக்கிறார். காதல் என்ற போர்வையில் அந்த கல்லூரி மாணவியை தனியாக கூட்டிச் சென்று பலாத்காரம் செய்துள்ள இவர் சோனியாவை கொலையும் செய்துவிட்டு தப்பி இருக்கிறார். ஆம், இந்த கொடூர சம்பவத்திற்கு பிறகு பெரும் நாடகமே அரங்கேறி இருக்கிறது. ஆம்பூரை அடுத்துள்ள மின்னூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சோனியா. அங்கிருந்த தனியார் கல்லூரி ஒன்றில் இன்ஜினியரிங் மாணவி. வழக்கமாக கல்லூரி பேருந்தில் சென்று வரும் இவர் அன்றைய நாளில் அதே ஊரைச் சேர்ந்த தெரிந்த நபரான சக்திவேல் என்பவரது ஆட்டோவில் சென்றிருக்கிறார். சக்திவேல் சோனியாவை ஒருதலைபட்சமாக 2 வருடமாக காதலித்து வந்துள்ளார். தொடர்ந்து தனது காதலை ஏற்றுக்கொள்ள அந்த மாணவியிடமே வலியுறுத்தி வந்திருக்கிறார். இந்த நிலையில் அன்றைய நாளில் அவருடன் தனியாக பேச வேண்டும் என ஆசை வார்த்தை கூறி இந்த பங்களாவுக்குள் அழைத்து வந்து சக்திவேல் சோனியாவிடம் தவறாக நடக்க முற்பட்டதாக கூறப்படுகிறது. சோனியா அதற்கு இடம் தராததால் பலவந்தமாக அவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட இருவருக்குள்ளும் வாக்குவாதங்கள் நடந்திருக்கிறது. இந்த நிலையில் நடந்த சம்பவம் குறித்து வீட்டில் சொல்லிவிடுவேன் என்று சோனியா கூறியதுமே அவரை அங்கேயே கொடூரமாக கட்டையால் அடித்துக் கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல தான் வந்து தங்கச்சிய அடிச்சு கற்பழிக்க முயற்சி செஞ்சு கொலை பண்ண இடம் பாத்தீங்கன்னா இங்க எல்லாமே முடிச்சுட்டு வெளியே வந்து போட்டு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி நாடகம் ஆடின சக்திவேலு நாடகம் ஆடி அங்க ஹாஸ்பிட்டல்ல வெஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து 1 மணி நேரம் கழிச்சு இங்கிருந்து வாக் ஆஃப் டிஸ்டன்ஸ்ல தான் அடித்து கொஞ்சம் தூரம் நடந்து போனாலே எங்க வீடு வந்துடும். அவ்வளவு தூரத்துல இருக்கும்போது இங்க இருந்து 8 கிலோமீட்டர் தாண்டி போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து 1 மணி நேரம் கழிச்சுதான் எங்களுக்கே தகவல் தந்து நாங்க இங்க இருந்து வீட்டுல இருந்து கிளம்பி போகும்போது 8000 ரூபாய் கட்டுங்க, அப்பதான் பொண்ணுகளை அனுப்பணும். சரி, வெஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் 8000 ரூபாய் கட்டினா அதுக்கப்புறம் தான் பொண்ணுகளே கூட்டு போனதுக்கு அது வரையும் எங்க இருக்கிறாங்கன்னே காட்டல. சரி, பணம் கட்டினதுக்கு அப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு அதுக்கப்புறமா என்ன சார் ஆனதுன்னா இந்த மாதிரி தலையில ரொம்ப பலமா அடிபட்டு இருக்கு, நீங்க வந்து மேல சிகிச்சைக்காக நீங்க சிஎம்சி மருத்துவமனை கூட்டு போகணும். அவங்களே சொந்த அவங்க வண்டி ஆம்புலன்ஸ்ல வெஸ்ட் ஆம்புலன்ஸ்ல வாடகை மட்டும் வாங்கி அவங்க அனுப்பிச்சு விட்டாங்க. ஏன்னா ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் அவங்க பாக்குறது. சிஎம்சியில கூட்டு போனதுமே சிஎம்சியில வந்து என்ன சொன்னாங்கன்னா, சார் இல்ல இது வந்து தலையில ரொம்ப பலமா அடிபட்டு இருக்கு, ஆக்சிடென்ட் எல்லாம் இல்ல, ஆக்சிடென்ட் ஆனா உடம்புல எங்கன்னா அடிபட்டு இருக்கும், ஆக்சிடென்ட்ல தலையில யாரோ அடிச்சிருக்காங்க, ஒரு சொல்லுங்கன்னு 1 hour அவங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கவே இல்லை.
சார் இல்ல சார் எங்களுக்கு வந்து தகவல் படி இது வந்து ஆக்சிடென்ட் தான் சார் சொன்னாங்க, நீங்க சிகிச்சை பாருங்க சார், அதுக்கப்புறம் என்ன பொண்ணு சொன்னாலும் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க ஒண்ணும் இல்லைங்க, ஃபுல்லா மூளை நொறுக்கிட்டு இருக்கு, இதோ எங்களால 99% காப்பாற்ற முடியாது, 1% ஆண்டவன் கை கொடுத்தா காப்பாற்றலாம் அப்படின்னாங்க. சரி நாங்களும் சேர்த்து ஒரு 80,000 ரூபாய்க்கு ஒரே நைட்ல பில் போட்டாங்க. சரிங்க அதுவும் பரவாயில்ல, 80,000ன்றது இன்னும் 2 லட்சம் ஆனாலும் என் பொண்ணு கட்டுறதுக்கு நாங்கள் தயாரா இருக்கோம், என் பொண்ணு உயிரோட வந்தா போதும், நாங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஆமா ஆனா எங்க பொண்ணு உயிரோட வரல. சோனியா கொலை செய்யப்பட்ட நிலையில் அவரது உடலை தனது ஆட்டோவிலேயே ஏற்றிக்கொண்ட சக்திவேல் அந்த கொலையை மறைக்க தனது ஆட்டோவை அங்கிருந்த தேசிய நெடுஞ்சாலை தடுப்பு சுவற்றில் மோதவிட்டு அதை விபத்துக்குள்ளாக்கி அதில் இருந்து தப்ப முயல மருத்துவமனை பிரேத பரிசோதனையே இந்த கொலையை காட்டிக் கொடுத்திருக்கிறது. இளம் பெண்ணை கொன்று விபத்தாக மாற்றிய ஆட்டோ டிரைவர் தங்கச்சிய அடிச்சு கற்பழிக்க முயற்சி செஞ்சு கொலை பண்ண இடம் காட்டிக் கொடுத்த பிரேத பரிசோதனை அறிக்கை. என் பொண்ணு படிக்க ஒரு விருப்பத்துக்காக படிக்க வந்தனால என்ஜினியரிங் கல்லூரி மாணவி சாவில் பரபரப்பு திருப்பம். சோனியா கொலை செய்யப்பட்ட நிலையில் அவரது உடலை தனது ஆட்டோவிலேயே ஏற்றிக்கொண்ட சக்திவேல் அந்த கொலையை மறைக்க தனது ஆட்டோவை அங்கிருந்த தேசிய நெடுஞ்சாலை தடுப்பு சுவற்றில் மோதவிட்டு அதை விபத்துக்குள்ளாக்கி அதில் இருந்து தப்ப முயல மருத்துவமனை பிரேத பரிசோதனையே இந்த கொலையை காட்டிக் கொடுத்திருக்கிறது. என்ன காலேஜில் போயிட்டு ஸ்கூல் பஸ்ல போயிருந்தோமா ஆட்டோவில் போயிருந்தோமா விசாரிக்கலாம். அது ஒன்று இதுக்காக இவங்க வந்து ஆட்டோவில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நான் ஸ்டேஷனில் போயிட்டு கேட்கும் போதெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரட்டும் தான் சொன்னாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த பிறகு தான் இன்ஸ்பெக்டர் நடவடிக்கை எடுத்தார். ஆனாலே வந்து இந்த ஆட்டோவில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவங்க கொடுத்ததுக்காக இவங்க வந்து ஒரு விசாரணை இவங்க வந்து இது வரைக்கும் இது பண்ணல, ஆட்டோவும் சரண்டர் பண்ணல. இவங்க இங்கே பேசிக்கிறாங்க, ஆட்டோவில் போனாங்க பேசிக்கிறாங்க. நாங்கள் போய் ஸ்கூல் பஸ்ஸில் ரோட்டில் போயிட்டு ஸ்கூல் பஸ்ஸில் தான் ஏற்றிட்டு வந்தோம். இதுக்காக வந்து ஒரு பொண்ணு இன்ஜினியரிங் படிக்கிற பொண்ணு வந்து ஆட்டோக்காரன் பையன் போயிட்டு லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு அதில் 4 வருஷமா நான் லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் இது பண்ணிடுறான். ஸ்டேஷனில் இது பண்ணும்போது வந்து அவங்க அப்புறம் அவங்க விசாரிக்கும் போது விசாரணையில் வந்து நான் இந்த மாதிரி அவனை கூப்பிட்டு வந்து அந்த பொண்ணவை நான் எவ்வளோ இது பண்ணேன், அந்த பொண்ணு ஒத்துக்கலை, அதுக்காக நான் அவளை இது பண்ணேன்னு சொல்லிட்டு கோல் அனுப்பிச்சு அடி எடுத்துன்னு ஒரு அடி அடிச்சுன்னு சொல்லிட்டு அடிக்கிற இதில் விசாரணையில் கொடுத்துருக்கான். சோனியாவிடம் நெருங்கி பழகி இந்த சதிச் செயலை செய்துள்ள சக்திவேல் ஏற்கனவே பல பெண்களுடன் பழக்கம் வைத்திருந்தார் என்பது சோனியாவின் சகோதரர் சொன்ன குற்றச்சாட்டு. அரெஸ்ட் பண்ணிட்டாங்க காலையில. அவன் அரெஸ்ட் பண்ணி விசாரணையில அவன் வந்து நான் தான் செஞ்சேன், இங்கதான் வந்து அடிச்சேன், இந்த மாதிரி கட்டை எடுத்து அடிச்சேன், இந்த மாதிரி எல்லாமே ஒத்துன்னு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஆல் டிக்கெட் வாங்க போன பொண்ணு வர வழியில கடத்தி கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி சும்மா காதலிச்சேன் அந்த மாதிரி கட்டுக்காதீங்க கட்டி ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையே கெடுத்திருக்காங்க. எங்க குடும்பத்தையே அழிச்சிட்டாங்க. இந்த மாதிரி எத்தனை குடும்பத்தையும் அவன் அழிக்குவான். ஏன்னா ஏற்கனவே எங்க ஊரு சொந்த ஊருன்றதுனால அவன் ஏற்கனவே இந்த மாதிரி 2-3 பொண்ணுங்களோட தொடர்பு இருக்கு. அவங்க வீட்டுல நான் எவ்வளவு தெரிவிக்க முடியுமோ சொல்லி வச்சிருக்கேன். இருந்தாலும் இவன் வெளியே வந்தான்னு வச்சுக்கோங்க, அந்த பொண்ணுங்களுக்கு ஆசை காட்டுற விதத்தில் ஆசை காட்டி அவன் பொண்ணுடைய வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அவங்க பொண்ணு இப்ப என் தம்பி ஸ்கூல் விட்டுருந்த மாதிரி அவங்க குடும்பத்துல எத்தனையோ பேர் பள்ளி கல்வி இழக்கலாம், சூசைட் அட்டன் பண்ணலாம். பொண்ணு இல்லாதனால எங்க அப்பாவே 2 டைம் சூசைட் அட்டன் பண்ணிக்கிறாரு. இதனால எங்க குடும்பம் அந்த பொண்ணு இருந்தது இல்லாத எங்க குடும்ப வாழ்க்கையும் ரொம்ப பாதிக்கும். இதை வந்து அரசு கண்டித்து அவனுக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நாங்க ரொம்ப பணியோடு கேட்டுக்கிறோம். அவன் சக்திவேலுன்றவன் வந்து நிறைய பொண்ணுங்கிட்ட இந்த மாதிரி தப்பா நடந்து இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா அவன் எந்த காரணத்துக்காக அவன் வெளியே வரக்கூடாது. எங்க வீட்டுல நடந்த நிலைமை வேற எந்த பொண்ணுக்குமே நடக்கக்கூடாது. அவங்க அம்மா அவங்க தாய் மாமா போயிட்டு அவங்க அம்மாவும் அவங்க தாய் மாமா எல்லாரும் சேர்ந்து
அந்த பையனை நான் ஜாமீன்ல எடுக்கணும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அக்கா எல்லாருமே சேர்ந்துதான் அந்த குடும்பமே சேர்ந்துதான் எங்க குடும்பத்தை பழி வாங்குச்சு. ஆனா அவங்களுக்கு எங்களுக்கும் எந்த முன்விரோதமோ எதுவுமே கிடையாது. அவங்க வேற இது, நாங்க வேற இது. ஆனா இந்த ஊர்க்காரோட சேர்ந்து கூட்டணி வச்சுதான் எங்க சோனியாவை இப்படி பழி வாங்கினாங்க. அவ எங்க வீட்டுல யாருமே நாங்க படிக்கவே இல்லை. அவதான் இன்ஜினியரிங் படிக்கிறா. எங்க வீட்லயே அவதான் படிச்சு பட்டம் வாங்குவான்னு நினைச்சோம். ஆனா இப்படி எல்லாம் அவங்க பண்ணுவாங்கட்டு நாங்க யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க லவ் பண்ணியிருந்தா கூட கல்யாணம் தான் சார் பண்ணிக்கணும். அடிக்கிறதுக்கு என்ன சார் ரூல்ஸ் இருக்குது? அதுக்காக அவன் சட்டப்படி எந்த சூழ்நிலையில அவன் வெளியவே வரக்கூடாது. ஆசை ஆசையாய் வளர்த்த மகளை படித்து ஆளாக்க நினைத்த தனக்கு மகளின் கொலை சம்பவம் இடியாய் வந்து இறங்கியிருப்பதாக சொல்கிறார்கள் சோனியாவின் குடும்பத்தினர். சோனியாவுக்கு வந்து இங்கேதான் வளர்ந்தது, பிறந்தது எல்லாமே இந்த ஊர்ல தான். அதுக்கு காலேஜுக்கு போயிட்டு ஆட்டோல எல்லாம் போனதுன்னு சொல்றதெல்லாம் போய் ஆட்டோல எல்லாம் போல. 2 வருஷமா காலேஜ் பஸ்ல தான் நாங்க அனுப்புறோம். அங்க இருந்துதான் வருது போகுது. ஆனா இந்த ஊருக்கார் நாங்க இங்க தனியா ஒரே ஒரு வீடு தான் எங்களுக்கு. ஊருக்கார் எல்லாம் சப்போர்ட் பண்ணி இந்த சக்திவேலுன்ற பையன் எப்படியாச்சும் அந்த குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி சோனியா கூட பழகுற மாதிரி பேசி இது பண்ணி அவளை இது பண்றது சொல்லி அவளை ஏமாத்தி அவளை ஆட்டோல இருந்து வரும்போது கடத்தின்னு வந்து அவங்களோட ஃப்ரெண்டுங்க கூட்டணியா சேர்ந்துதான் அப்படி செய்யறான். ஆனா அவன் போலீஸ் வாக்குமூலம் இந்த மாதிரி நான் மட்டும்தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் இல்லை. அவங்க ஃப்ரெண்டு கஜேந்திரன்றவங்களும் ஊருக்காரங்க எல்லாரும் சேர்ந்துதான் அந்த மாதிரி பண்ணிருக்கிறாங்க. ஊருக்காரு இது வரைக்கும் அவளுக்கு அடிப்பட்ட நாள்ல இருந்து யாருமே எங்க வீட்டாண்ட என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு யாருமே கேட்கல. வார்டு கவுன்சிலருமே கேட்கல, யாருமே எதுவுமே கேட்கல. ஒரு தலைவரும் வரல, உதவி தலைவரும் வரல, யாருமே எங்க வீட்டாண்ட எதுவுமே கேட்டதே கிடையாது. ஹாஸ்பிட்டல்ல 10,000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு தலைவர் கொடுத்துக்கிறாரு. ஆனா யாருக்காகவுமே எதுக்கும் கொடுத்ததே இல்லை. ஆனா எங்க வீட்டாண்ட கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னு தெரியல. அவங்களோட கூட்டணியா இருக்கிறதுனாலதான் அவன் காசு கொடுத்துக்க சொல்லி எங்க கிட்ட எங்க மாமா கிட்ட ஹாஸ்பிட்டல்ல போய் காசு கொடுத்துக்கிறாங்க. அவங்க கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னு எங்களுக்கு தெரியாது. மகள் இறந்து போன துக்கம் அந்த வீட்டையே முழுதாக ஆக்கிரமித்திருக்கிறது. இது இப்படி இருக்க சோனியாவின் அனுமதியின் பேரிலேயே அவரை தனியாக சக்திவேல் அழைத்துச் சென்றிருக்க முடியும் என்கிறார்கள் சிலர். விபத்தாக கருதப்பட்ட சம்பவம் கொலை என வெளிச்சத்திற்கு வர இது குறித்த விசாரணையை நடத்தி வருகிறது ஆம்பூர் காவல்துறை. மனைவி தனது கணவனுக்கு எதிராக வரதட்சணை கொடுமை மற்ற சட்டக்கூறுகள் எதெல்லாம் பாதிக்கப்படுறாரோ ஒரு புகார் கொடுக்கிறார். அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு இடைப்பட்ட காலத்துல அந்த மனைவியும் கணவனும் சேர்ந்து ஒருமித்த கருத்தோடு அவங்க ஒரு மியூச்சுவல் டிவோர்ஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அந்த விவகாரத்தை பெற்று விடுகிறார்கள். அந்த விவகாரத்தை பெற்றுவிட்ட பிறகு அந்த வழக்கினை மனைவி கணவனுக்கு எதிராக நடத்த முடியுமா? அப்படிப்பட்ட தருணங்கள்ல சட்டம் அப்படிப்பட்ட வழக்குகளை எப்படி பார்க்கிறது? உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு விசாரணைக்காக வருகிறது. அந்த வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி எஸ்.ஜே. முபாத்தியா மற்றும் ஏ.கே. கோயல் அவங்க முன்னாடி இந்த வழக்கு வருகிறது. அந்த வழக்கினுடைய பின்னணி என்ன அப்படின்னா, கணவன் மனைவி இருவருக்கும் இடையே அவங்களுக்குள்ள ஒரு கருத்து ஒற்றுமை இல்லை. அந்த சூழல்ல கணவன் ஒரு விவகாரத்து வழக்கு தாக்கல் செய்யறாரு மனைவிக்கு எதிராக. மனைவி அந்த விவகாரத்து மனு தாக்கல் செய்யப்பட்ட நாளிலிருந்து ஒரு 4 மாதங்கள் கழித்து ஒரு காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கறாங்க. கணவனும் அந்த கணவனுடைய குடும்பத்தாரும் சேர்ந்து தனக்கு எக்கச்சக்கமான கொடுமைகள் புரிஞ்சிருக்கிறாங்க, வரதட்சணை தொடர்பான புகார்கள்லாம் விஷயங்கள் சொல்லி ஒரு வழக்கு தாக்கல் செய்யறாரு. அந்த வழக்கு வேறு ஒரு சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் இறுதி அறிக்கையாக தாக்கல் செய்யப்பட்டு அது விசாரணை நடைபெற்று வருகிறது. இதற்கு இடையில மனைவி அவங்க ஒரு விவகாரத்து மனு கணவனுக்கு எதிராக தாக்கல் செய்யறாங்க அவங்க இருக்கிற ஊர்ல. அப்போ அவங்க திரும்ப உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யறாங்க. மனைவி கணவன் தாக்கல் செஞ்ச அந்த விவகாரத்து மனுவையும் தான் ஏற்கனவே தாக்கல் செஞ்ச விவகாரத்து மனு இருக்கிற அந்த ஊருக்கே மாற்றம் செய்யணும், ரெண்டும் ஒன்னா நடக்கணும்னு சொல்லி உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. அப்போ உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணைக்காக வரும்பொழுது இருவருமே அவங்களுக்குள்ளார இருக்கிற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சேர்ந்து வாழ்வதில்லைன்னு ஒரு முடிவெடுத்துட்டாங்க. இது தவிர 2 பேருமே விவகாரத்து மனு வேறு வேறு ஊர்ல தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில இந்த 2 வழக்கையும் ஒரு சேர நடத்தி அவங்களுக்கு விவகாரத்து வழக்க உடனடியாக தீர்ப்பளிக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. அந்த அடிப்படையிலே அந்த வழக்குகள் மாற்றம் செய்யப்பட்டு ஒரே கோர்ட்ல அது நடக்குது. அந்த 2 கேஸையும் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு அந்த சூழல்ல அவங்க ஒருமித்த கருத்தோடு ஒரு மனு ஒன்று தாக்கல் செய்வதை ஏற்றுக்கொண்டு நீதிமன்றம் விவகாரத்தை வழங்கி விடுகிறது. அந்த விவகாரத்தை வழங்கும் பொழுது அதுல மனைவி தனக்கான எந்த ஒரு உரிமையும் வைத்துக் கொள்ளவில்லை. அதாவது பணம் தரணும் என்றோ ஏற்கனவே நடத்தி இருக்கிற அந்த கிரிமினல் கேஸை பத்தியோ கணவனுக்கும் மற்றும் கணவன் குடும்பத்தாருக்கு எதிராக இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை பொறுத்த அந்த வழக்குகளை பொறுத்து எந்த வரமும் குறிப்பிடவில்லை. நாங்க 2 பேரும் சமாதானமா போயிடுறோம், இனிமே நாங்க சேர்ந்து வாழறது எந்த அர்த்தம் இல்லைன்னு சொல்லி அவங்க போயிடுறாங்க.
இதுக்கு இடைப்பட்ட காலகட்டத்திலே முன்பாகவே அந்த வழக்கு அந்த வரதட்சணை கொடுமை தொடர்பாக சொல்லப்பட்ட வழக்குல தீர்ப்புல அவங்க கொடுத்த கணவன் விடுவிக்கப்பட்டு விடுகிறார். அதாவது கணவன் அந்த குற்ற மனைவி சொன்ன புகார்கள் நிரூபிக்கப்படாத காரணத்தினால அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அதுக்கு முன்னாடியே இந்த விவாகரத்து மனு தாக்கல் செய்வதற்கு முன்னாடியே அந்த தொடர்ச்சியாகவே மனைவியும் அவங்க உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரிவிஷன் பெட்டிஷன் ஒன்று தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. இந்த உச்சநீதிமன்ற வழக்குக்கும் மற்றும் இந்த ஒருமித்த கருத்தோடு தாக்கல் செஞ்ச வழக்குக்கு முன்னாடி. ஆக இந்த ஒருமித்த மனுவோடு அந்த மனத்தோடு தாக்கல் செய்யப்பட்ட வழக்குல விவாகரத்து வழங்கப்பட்ட பிறகு 2 பேருமே கணவனும் மனைவியுமே பிரிஞ்சு அவங்க வேற வேற திருமணம் செஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்துக்கு வரும்பொழுது ஏற்கனவே தாக்கல் செஞ்ச வழக்கு வரும்பொழுது அந்த வழக்கினை பொறுத்த வரைக்கும் விசாரித்த உயர்நீதிமன்றம் ஒரு வாதம் எடுத்துக் கொள்கிறது. அதாவது கீழமை நீதிமன்றம் தவறளித்து விட்டது, அதுல குற்றம் புரிஞ்சிருக்காருன்னு தெரிய வருது, ஆகவே மீண்டும் விசாரிக்கணும்னு சொல்லி அந்த வழக்கை திரும்ப கீழமை நீதிமன்றத்துக்கு அனுப்பிச்சிடுறாங்க. ஆனாலும் கணவன் தரப்புல ஏற்கனவே நாங்க பிரிஞ்சிட்டோம், அதற்கான சான்றுகள் இருக்கு, ஆவணங்கள் இருக்குன்னு அவர் தாக்கல் செய்யறாரு. ஆனாலும் அலகாபாத் உயர்நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த அடிப்படையில் அலகாபாத் உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராகத்தான் கணவர் உச்சநீதிமன்றத்தை தாக்கல் செய்யறாரு. அதுதான் அது நீதியரசர் முகாபாத்தியா அவங்களுடைய அமர்வுக்கு முன்பாக அந்த வழக்கு விசாரிக்கப்படுகிறது. அப்ப அவங்க சொல்றாங்க, அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும், மனைவியை பொறுத்த வரைக்கும் அவர் வழக்கை நடத்துவதற்கான எந்த உரிமையும் தன்னகத்தை அவர் வைத்துக் கொள்ளவில்லை. தனக்கு எந்த விதமான மெயின்டெனன்ஸ் வேண்டாம் அப்படின்னு அவர் எழுதி கொடுத்துட்டாரு. இந்த சூழல்ல அது குறிப்பிட்டிருந்தால் மட்டும்தான் அவர் மேல அவர் வழக்காட முடியுமே ஒழிய சமாதானமாக போய்விட்ட பிறகு அந்த சமாதான ஒப்பந்தத்திலையும் தீர்ப்பிலையும் அது பற்றி எந்த வரும் குறிப்பிடாத ஒரு சூழல்ல அந்த வழக்கு தொடர முடியாது. சமாதானமா போனதுக்கு அப்புறம் அந்த வழக்கு நடத்துறதுல அர்த்தம் இல்லைன்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அந்த அடிப்படையில ஒருத்தர் தன்னுடைய அது ஒருமித்த கருத்தோடு ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சு அந்த விவாகரத்து மனு அனுமதிக்கப்பட்டாலும் ஏற்கனவே இருக்கிற கிரிமினல் கேஸை பொறுத்த வரைக்கும் நடத்துவதற்கான உரிமையை அவர் தன்னகத்தே வைத்திருந்து அது அந்த தீர்ப்புல வந்தால் மட்டும்தான் வழக்கு தொடர முடியுமே ஒழிய அப்படி குறிப்பிடாத சூழல்ல விவாகரத்து வழங்கிவிட்ட பிறகு மனைவி ஏற்கனவே தனது முன்னாள் கணவனுக்கு எதிராக கொடுக்கப்பட்ட வழக்குல வழக்கு நடத்த முடியாதுன்னு சொல்லி அந்த தீர்ப்பு இன்று இந்தியா முழுமைக்கும் நடைமுறையில் இருந்து வருகிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.